நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சென்னை மற்றும் தூத்துக்குடி பிரான்ச்சில் டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச்சில் வெறும் 50 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 50 பேரில் நீங்களும் ஒருத்தராக வரணும் அப்படின்னா மே 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹைப்ரிட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களை பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர் பேட்ச் பற்றின டீட்டெயில்டான தகவலை கொடுக்கறதுக்காகவே மே 2ஆம் தேதி சென்னையிலேயும் தூத்துக்குடியிலையும் ஒரு ஸ்பெஷல் செஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ்நாடுஸ் டேஷ் லார்ஜஸ்ட் எக்கானமி இன் இந்தியா. தமிழ்நாடு இந்தியாவின் எத்தனையாவது மிகப்பெரிய பொருளாதாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாவே தமிழ்நாடோட பொருளாதாரம் அடிப்படையில தான் கேள்விகளை பார்க்க போறோம். ஏன்னா மத்திய அரசாங்கம் புள்ளி விவரங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ தமிழ்நாடு தான் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியா இருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இன் போட்டு வச்சிடக்கூடாது. செகண்ட் தான் நம்ம, சரியா? செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியா தமிழ்நாடு இருக்கு. ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா. அடுத்தது, தமிழ்நாடு எக்கனாமிக் growth ரேட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2025-26. பொருளாதார வளர்ச்சி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 11.19 அப்படிங்கிறது 2024-2025க்கான growth ரேட். 2025-2026க்கான growth ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10.83%. ஓகே, 10.83%. இதுதான் கரெக்ட். அடுத்தது, த நேஷனல் ஆவரேஜ் எக்கனாமிக் growth ரேட் இஸ் 7.4%. தமிழ்நாடோட ஆவரேஜ் எக்கனாமிக் growth ரேட் வந்து 9.07%. இதுமே டேட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடோட ஆவரேஜ் growth ரேட் வந்து 9.07. இந்தியாவோட ஆவரேஜ் growth ரேட் வந்து 7.4 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. போத் கரெக்ட். அடுத்தது, GSTP of Tamil Nadu at current prices in 2024-25 is 31.19 lakh crore. கரெக்ட் தான். அதுவே 2025-26க்கு GSTP of Tamil Nadu கரண்ட் பிரைசஸ்ல எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 35.29 lakh crore. இதுவும் கரெக்ட் தான். This means that a strong growth rate of 13.6% has been recorded, the fastest among states. அதாவது 31.19 lakh crore இருந்து 35.29 lakh crore அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 13.16% வளர்ச்சி. இவ்வளவு வளர்ச்சியை மற்ற எந்த மாநிலங்களுமே வந்து பதிவு செய்யல. தமிழ்நாடு தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்கா இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரியா? மூணுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, the per capita income of Tamil Nadu stands at 4.08 lakhs and ranks second in India. இந்த தனிநபர் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் 4 லட்சமா இருக்கு. 4.08 லேக்கா இருக்கு. நம்ம 2வது இடத்துல இருக்கோம். கர்நாடகா தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பெர் கேபிட்டல் இன்கம், ஹையஸ்ட் அந்த தனிநபர் வருமானம் அவங்க கிட்ட தான் இருக்கு. அவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னா 4.33 லேக். சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். எல்லா கொஸ்டினுக்குமே போத் கரெக்ட், எல்லாமே கரெக்டுங்கிறது தான் ஆன்சரா வரும். நீங்க வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிட்டோம். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.